ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக எப்பயுமே ட்ரேட் எடுக்கிறத வீடியோ போட்டு விட்ருப்போம். அதுக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் பெல் ஐக்கான இருக்கும், தட்டி விட்ருங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்ருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்துட்டோம். எந்த ஸ்டாக் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு அசோக் லேலண்டில் வந்துட்டு பை ஆர்டர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? குவான்டிட்டி பார்த்தீங்களா, 65 குவான்டிட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். பொசிஷன் டீட்டெயில்ஸில் காமிக்கிறவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பையார் தெரியுதுங்களா? பையார் பக்கத்தில் குவான்டிட்டி பக்கத்தில் 65. ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160.97 வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,463 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டோட்டல் ரிட்டர்ன்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா 46. இப்போ நம்ம போட்டு ஒரு 47 ரூபா இப்போ ரன்னிங்கில் இருக்குது ப்ராஃபிட்டில். வாங்க கிராஃப் பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் எடுத்துருக்கு நம்மளுக்கு. ஒரு மூணு ஸ்டிக் எடுத்து இப்போ நான் 4வது ஸ்டிக்கு ஒரு க்ரீன் எடுத்துருக்கு. பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? 161.79 இருக்குது. இப்போ கரண்ட் ரேட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 55.25. பாருங்கள், சொல்லும் போதே நம்மளுக்கு 62 ரூபா வந்துட்டு ஏறிடுச்சு. அதே சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 42 ரூபா வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு ரெட் கேண்டில் ஸ்டிக் எடுக்குது. பரவாயில்ல, ரெட் கேண்டில் ஸ்டிக் எடுக்கிறது நல்லது தான் நம்மளுக்கு. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 103 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது இன்றைக்கி. மார்க்கெட் தொடர்ந்து இந்த மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் வீழ்ச்சி தான். இப்போ நேற்றும் இன்றைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் பரவாயில்ல, நிஃப்டி கொஞ்சம் மேலே போயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 378 பாயிண்ட் வந்துட்டு ப்ளஸில் இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் ஒரு 2 வாரமாகவே டவுனில் தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்துட்டு அசோக் லேலண்டில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி வந்துட்டு ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணுவோம். வெயிட் பண்ணலாம். இப்போ தான் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இதில் வந்துட்டு ட்ரேட் போல் நீங்கள் எல்லோரும் வாங்கன்னு நான் சொல்ல வரல. ஸ்டாக் மார்க்கெட்டு பங்குச்சந்தையில் வரணும்னு ஆசையாக இருப்பீங்களா? அவங்களுக்கு இது வந்துட்டு பொருந்தும். இனிமேல் பண்ணணும்னு ஆசை, ஆனால் சரியான ஒரு கைடன்ஸ் இல்லை, எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு நிறைய பேர் அதனாலேயே பண்ணாமல் இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா நீங்கள் ஒரு நாலேஜ் எடுத்துக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? கிராஃப் பாருங்கள், எங்கேயோ போகுது. நம்மளுக்கு 65 ரூபா இப்போ கரண்டில் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? 72 ரூபா போயிடுச்சு. நம்மள்ட்ட என்னோடய கேபிட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2,111 ரூபா. அந்த அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணோம். நீங்கள் கேட்கலாம், எப்படி ப்ரோ உங்கள்கிட்ட வந்துட்டு 2,100 தான் 111 தான் வச்சுருக்கீங்க, ஆனால் இங்கே டோட்டல் பை வேல்யூவில் 10,000 காமிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு 5x மார்ஜின் ஒன்று தருவாங்க. அது மூலயமா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோங்களோ, இப்போ ஒரு 10,000 வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 30,000 40,000 காமிக்கும். இப்போ நம்மள்ட்ட 2,000 வச்சு பண்ணதுனால இங்கே இந்த இடத்துல 10,000 காமிக்குது. ஓகேங்களா? அதுதான். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணுறது மூலயமா தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும். ஸ்டார்டிங் இருக்கும்போது எல்லாருக்குமே லாஸ் தான் வர செய்யும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பை ஆர்டர் போடும்போது மார்க்கெட்ஸ் கீழே இறங்கும். நீங்கள் செல் ஆர்டர் போடும்போது மார்க்கெட் மேலே ஏறும். ஓகேங்களா? அந்த ட்ரெண்டை நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணுறது மூலயமா தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபுளான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஈக்விட்டியில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஃபியூச்சரோட ஆப்ஷன் பண்ணுறது இல்லை.
ஃபியூச்சர் ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பல்கான ஒரு அமௌண்ட் வேணும். அதில் எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லைங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஸ்டாக் ஈக்விட்டிலே போட்டு நம்ம வந்துட்டு 2000 ப்ராஃபிட் 3000 ப்ராஃபிட் கூட நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்மள்ட்ட அந்த அளவு ஃபண்ட் இல்லாதனால ஒரு 2000 வச்சு ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் வருது. ஓகேங்களா? மற்றபடி லேர்ன் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி முழு மூச்சாக இருக்கிறவங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். அப்படி இல்லையா, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு, அந்த எஃப்டி, ஆர்டி போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல உங்களுக்கு, 81 ரூபா இப்போ 84 ரூபா போயிட்டுருக்கு. ஒரு ரெட் கேண்டில் ஸ்டிக் எடுத்திருக்கு. ஓகே, நமக்கு ரெட் கேண்டில் ஸ்டிக் எடுக்கிறது நல்லது தான். ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கி தான் ஏறும். அதனால ரெட் கேண்டில் ஸ்டிக் நமக்கு ஒரு அத்தியாவசியமானது. ஓகேங்களா? 85 ரூபாயில் இருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்னில் தான் நம்ம விற்றுட்டு ப்ராஃபிட்டபிளான ரிட்டர்ன்ஸில் தான் நம்ம வெளில வர போகிறோம். அது எனக்கு தெரியுது. தொடர்ந்து மார்க்கெட் பார்க்கலாம். 92 ரூபாயில் இருக்கு இப்போக்கி. பாருங்க, கிராஃப் பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு. எடுத்த ஒரு பையாட்டு கரெக்டான ஒரு பையாட்டு, கரெக்டான பையாட்டில் எடுத்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னோட ஹோல்டிங்கில் வந்துட்டு அமௌண்ட்டு காமிக்கிறேன். 28,000 இருக்கு. இன்னைக்கு ஒன் டே ரிட்டர்ன்ஸில் மட்டும் ஒரு 300 ஏறி இருக்கு. டோட்டல் போட்டதுலேருந்து மைனஸ் தான். டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போட்ட அமௌண்ட்டோட இன்னைக்கு வந்துட்டு லெஸ் தான். 100 ரூபா மைனஸில் இருக்கு. இது ஹோல்டிங் நமக்கு செப்பரேட்டாக வச்சிருக்கு. பொசிஷன் டீட்டெயில்ஸ் நம்ம அசோக் நல்ல ட்ரேட் எடுத்தது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வேலையில் உட்காந்து சம்பாதிக்கிறோம். ஆனால் சம்பாதிக்கிற காசு செலவு பண்ண தெரியுது. ஆனால் சேவிங்ஸுங்கிற ஒரு இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இன்ன வரைக்குமே யாருமே அந்த அளவு நிறைய பேர் ஈடுபாடு கொடுக்கறதில்ல. ஏன்னா அது இங்கே உள்ள மக்களுக்கு சில பேருக்கு தெரியல. சில பேர் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் சைலண்டாக எடுத்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நமக்கு 50,000 மார்க்கெட் கற்றுக்கிட்டு உள்ள கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஒரு பியரிஸ்டிக் காமிக்குது. ஒரு 2 பியரிஸ்டிக் காமிச்சு உங்களுக்கு ஒரு பீரியட் காமிக்குது. பாருங்க, 150 ரூபா போயிடுச்சு. 180 ரூபா போயிடுச்சு சொல்லிட்டு இருக்கும்போது பாருங்க மார்க்கெட்டை வேலைக்கு போகிற காசை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக உங்களை வந்துட்டு பெரிய போடலாம் போட சொல்லுங்க. 1000 ரூபாய் போட்டு நீங்கள் ஹோல்டிங்கில் வந்துட்டு போட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க மட்டும் இதில் வரலாம். ஓகேங்களா? ஏனோதானோ ட்ரேட்குள்ளே வந்துட்டு போட்டுட்டு ஒரு 2 இயர்ஸ் 5 இயர் 10 இயர் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இல்லாத இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா கற்றுக்கணும். குவான்டிட்டி வாங்குற ஒரு கம்பெனியில் எக்ஸாம்பிளுக்கு அசோகலாம் கம்பெனிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குவான்டிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டிக்கு 1 ரூபான்னு ஏறினா கூட நம்மளுக்கு 100 ரூபா ப்ராஃபிட். அந்த மாதிரி தான் மார்க்கெட்டு. நிறைய பேருக்கு இதோட ஒரு அவேர்னஸ் இல்லாதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் மூலயமா நான் வீடியோ போடுறதுனால நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சேரும். நான் அதை வந்துட்டு நம்புகிறேன்.
இதனால நீங்க இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஒரு புரிதல் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? எல்லாருமே வேலைக்கு போறோம், சம்பாரிக்கிறோம். ஆனா சேவிங்ஸ்ங்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள நம்ம வர்றதே இல்ல. ஓகேங்களா? அத கத்துக்கோங்க. அத கத்துக்கிட்டா நம்ம வந்துட்டு எல்லாருமே ஃபியூச்சர்ல ஒரு கொஞ்சம் வெல்த்த நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வருஷம் வருஷம் ஆனா பார்த்தீங்கன்னா, பணவீக்கங்கள்லாம் ஏற்படும். அது உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஒரு பொருள வந்துட்டு இந்த வருஷத்துல ரூ. 100 வாங்குனீங்கன்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரூ. 120 ரூ. 130 இருக்கும். அப்பங்கிற இடத்துல அது வந்துட்டு பணம் வீக்கமாகும் பார்த்தீங்களா? அதனால நம்ம பணம் கையில வச்சிருந்தாலுமே வேஸ்ட்டு தான். இந்த மாரி ஸ்டாக்ல போடுறது மூலமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு காசு எதுக்கு க்ரோ ஆகும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து நம்ம வீடியோவ பாருங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.